ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நண்பர்களே, சுக்கிர பகவான் நான் பேசுகிறேன். ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, காலை வணக்கம். சுக்கிரன் சுபக்கிரக வரிசையில் வருகிறார். குருவுக்கு நிகரானவர். சுக்கிர பகவான் கலத்திரக்காரன் என்று எனக்கு இன்னொரு பெயர் உண்டு. பரணி பூராட நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நான். ரிஷபம் துலாம் என்னுடைய ஆட்சி வீடு. துலாம் மூலத்திரிகோண வீடு. கன்னி மிதுனம் எனக்கு பிடித்த நட்பு வீடு. மிகவும் உன்னத நட்பு வீடு மகரம் கும்பம் சனி பகவான் வீடு. சுக்கிரன் திருமணமாக வேண்டுமானால் என் துணை வேண்டும். நல்ல கார், விலை உயர்ந்த ஆடம்பர வீடுகள், வசதியான உணவுப் பொருட்கள், உடுத்த ஆடை ஆபரணங்கள், தங்க நகைகள், வெள்ளி நகைகள் எல்லாமே நான் கொடுக்கும் அருளாசி தான். நான் நினச்சா தான் இதெல்லாம் கொடுப்பேன். இது இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நிறைய பணம், பொருள், பொன், ஆசை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் நான் தான். இந்த உலகத்தில் அதிகமான நிறைய லக்ஸுரியாக வாழணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். என்னுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதிகமான செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நல்ல செலவு பண்ண வைப்பவும் தெரியும். பணம் மட்டும் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் அவங்களுக்கு உணர்த்துவேன். திருமண விஷயத்தில் நான் தான் குருவுக்கு அடுத்தபடியாக என்னுடைய வலு முக்கியம். திருமணம் நடக்க வேண்டால் குருவலம் வந்து விட்டது திருமணம் அப்படி இல்லை. நானும் அதில் முக்கியமானது. சுக்கிரன் நான் நன்றாக ஜாதகத்தில் இருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும். நல்ல கணவன், அழகான கணவன் அல்லது அழகான மனைவியை கொடுப்பேன். நல்லா இருந்தால் நிறைய வீடுகளை கொடுப்பேன், நிறைய வாகனங்களை கொடுப்பேன், நிறைய வெளிநாட்டு பயணங்களை உருவாக்குவேன், விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை போட வைப்பேன், தங்க நிறைய வாங்க வைப்பேன், வெள்ளி நிறைய இருப்பு வைப்பேன். இதெல்லாம் என்னுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜாதகருக்கு செய்யக்கூடியது. 20 வருடம் நடக்கும் திசை காலம். அதிகமாக நான் தான் 9 நவக்கிரகங்களிலும் 20 வருட அதிகபட்ச திசை நடத்தக்கூடியவன் நான் தான் சுக்கிர பகவான். அருமையான சுக்கிர பகவான் நான் கெட்டுவிட்டார். நான் எப்படி கெடுவேன்? நீங்கள் எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்கணமாக இருக்கட்டும், 3ஆம் இடத்தில் மறைந்தால் நான் முழு பலனை இழப்பேன். 6ஆம் இடத்தில் மறைந்தால் கூட கொஞ்சம் பலனை கொடுப்பேன். 12ஆம் இடம் எனக்கு மறைவு ஸ்தானமே இல்லை. லக்கணத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம். திக்பலம் என்றால் ஸ்தான பலத்துக்கு அதிகமான, உச்ச பலத்துக்கு அதிகமான உடையவர். நிறைய வீடு கொடுப்பேன், ஒழுக்கத்தை கொடுப்பேன், அழகான மனைவியை கொடுப்பேன், பொன் பொருள் ஆபரணங்களை கொடுப்பேன், நல்ல தாயை கொடுப்பேன். 4ஆம் இடங்கிறது தாய் என்று. நான் 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல மனைவி, அழகான மனைவி, நல்ல கீழ்ப்படித, நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படித மனைவி அல்லது ஆண்மகன், நல்ல கணவனை கொடுப்பேன். 8ஆம் இடத்தில் இருக்கிற லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சுப வலு பெற்றால் நான் சுப வலு பெற வேண்டும். சுப வலுனா எனக்கு குரு தொடர்பு கொள்ள வேண்டும், வளர்பிறை சந்திரனுடைய பார்வை தொடர்பு கொள்ள வேண்டும். ராகு கேது தொடர்பு இல்லாமல், சனி செவ்வாயுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் 8ஆம் இடத்தில் இருந்தாலும், ராசிக்கு லக்கணத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை திடீர் பங்குச்சந்தை லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு லாட்டரி டிக்கெட்டில் பெரும் பணக்காரன் ஆக்குறது என்னுடைய இது. 12ஆம் இடத்தில் இருக்கிறேன். ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போக விரயத்தில் இருந்தாலும் அருமையான படுக்கை சுகம், கணவன் மனைவிக்குள்ளே இல்லறம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் நிரந்தரமான தங்கி வேலை செய்கிற குடியுரிமை பெறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்வேன். நல்ல சுகமான வாழ்க்கையை கொடுப்பேன். 12ஆம் இடம் எனக்கு மறைவு ஸ்தானமே இல்லை. 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருக்கிறேன். நல்ல தாய் தந்தையரை கொடுப்பேன். இறைவனுடைய அம்மனுடைய அருள் அறிபூர்ணமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கிறேன். நான் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல தொழிலை கொடுப்பேன். வியாபாரம், தங்க ஆபரண தங்கைகள் வியாபாரம், ஜவுளி வியாபாரம், உணவுப் பொருட்கள் வியாபாரம், நகைகள்
இந்த கவரி நகைகள் வியாபாரம், அழகு சாதனங்களை வியாபாரம் இதெல்லாம் இருந்தால் 10ஆம் இடத்தில் நான் ஆட்சி பெற்று அதிகாரம் பெற்று இருந்தால் அந்த நபருக்கு இந்த தொழிலை கொடுத்து ஓஹோ என்று வாழ வைப்பேன். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை கொடுப்பேன். திருமணம் சிறப்பாக முடியும். திருமணத்தில் இன்பங்கள் கூடியிருக்கும். எந்த துறையில் இருந்தாலும் லாபங்களை கொடுப்பேன். லாபம் ஒன்று தான் என சுபக்கிரக வரிசையில் வரனால நான் அதிகமான லாபங்களையும் செல்வச் செழிப்பான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கொடுப்பேன். லக்கணத்தில் இருக்கிறேன். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல அழகான வாழ்க்கை, நல்ல அமைதியான வாழ்க்கை, நல்ல பண்புள்ள வாழ்க்கை, நல்ல குடும்பம் என்று பெயர் பெற்ற அனைத்து விஷயங்களையும் கொடுப்பேன். 2ஆம் இடத்தில் இருக்கிறேன். லக்கணத்துக்கு 2ஆம் இடம். தனலாபத்தை கொடுப்பேன். நல்ல பொருளாதாரம் கொடுப்பேன். நல்ல குடும்பத்தை கொடுப்பேன். நல்ல கணவன் மனைவியை கொடுப்பேன். சொல் பெயர் எல்லாற்றிலும் நல்ல வலிமை உண்டு. சொல்லை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை அந்த ஜாதகருக்கு கொடுப்பேன். 3ஆம் இடனுக்கு முழுமையான மறைவு ஸ்தானம். 3ஆம் இடத்தில் இருந்தால் நான் முழுமையாக வேலை செய்ய முடியாது. என் பவர் ஃபுல்லாக மறைந்துவிடும். நான் யாருக்கும் எந்த உதவிகளும் கூட செய்ய முடியாது. 3ஆம் இடம் எனக்கு முழுமையான மறைவு ஸ்தானம். 5ஆம் இடத்தில் இருக்கிறேன். நல்ல குழந்தைகளை கொடுப்பேன். முதலில் பெண் குழந்தையை கொடுப்பேன். நல்ல அழகான குழந்தைகளை கொடுப்பேன். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வரும். நல்ல குடும்பம், பெயர் பெற்ற குடும்பம், புகழ் மரியாதை மதிப்பு உண்டு. குழந்தைகளால் செல்வம், குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திருமண வாய்ப்புகளை கொடுப்பேன். நான் எங்கிருந்தாலும் கொடுப்பேன். 3ஆம் இடத்தை தவிர நான் எங்கிருந்தாலும் நல்ல விஷயங்களை செய்வேன். திருமாத்துறையில் சேர வேண்டுமானால் என்னுடைய ஆதிக்கம் வேண்டும். நடனத்தில் சிறப்பு பெற வேண்டுமானால் என்னுடைய ஆதிக்கம் வேண்டும். சின்னத்திரையில் வேண்டுமானால் நடிக்க வேண்டுமானால் என்னுடைய ஆதிக்கம் வேண்டும். திரைக்கதை எழுத வேண்டும், டைரக்டராக வேண்டுமானால் என்னுடைய ஆதிக்கம் வேண்டும். சினிமாவில் புகழ் பெற வேண்டுமானாலும் என்னுடைய ஆதிக்கம் வேண்டும். நான் அந்த அளவுக்கு சினிமா துறையில் நான் ஆதிக்கம் பெற்றால்தான் அவர்கள் சினிமா துறையில் ஜெயிக்க முடியும் அல்லது ஜொலிக்க முடியும். எனக்கு பிடிக்காத கிரகங்கள் என்று சொன்னால் ராகு கேது. ராகு கேது இருந்தாலும் ராகு நெருங்கிய பாகையில் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு முழுமையான என்னுடைய பவரை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நான் செயல்பட முடியாமல் இருக்கும். கேதுவோடு சேர்ந்தால் கூட ஓரளவு நான் நன்மை செய்வேன். ராகுவோடு சேர்ந்தால் அவருடைய மனநிலையை மாற்றி தவறான வழியில் போய் காமத்தை அதிகமாக உண்டாக்கி அவர்கள் பெண்களால் சீரழிந்து பெண்களால் துன்பப்பட்டு அவமானப்பட்டு பொருளை இழப்ப வைப்பேன். என ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை நெருங்கிய பாகையில் ராகு இருந்தால் இந்த விஷயங்களெல்லாம் ராகு தான் செயல்படுத்துவார். நான் என்னையால் செயல்படுத்த முடியாது. எனக்கு பவர் இழந்துவிடும். அதனால் ராகு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்வேன். கேது சுபக்கிரகம், பாதி சுபக்கிரகம் வரிசையில் வரனால கேது ஆன்மீகத்தை புகுத்துவேன். இல்லறத்தில் நாட்டத்தை குறைத்து ஆன்மீக வழியில் புகச் சொல்லுவேன். இந்த மாதிரி எனக்கு அடுத்த எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் குருவோடு சேர்ந்தால் கூட குரு முழுமையான சுபக்கிரகம். ஆனால் இருந்தாலும் எனக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவரு கூட சேர்ந்தாலும் நான் நல்ல வழியிலும் நல்ல பண்புகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வச் செழிப்பையும் நல்ல பொருளாதார வளத்தையும் கொடுப்பேன். சுக்கிர பகவானை நான் அழகு, பதுமை, நல்ல அழகு, நல்ல பொருள், நல்ல செல்வச் செழிப்பான வாழ்க்கை, வீடு வாகனம் எல்லாத்திலும் உயர்தரமான வாழ்க்கையும் முதல் தரமான வாழ்க்கையும் நான் கொடுப்பேன். நான் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போராது, மற்ற கிரகங்களும் நல்லா இருந்தால்தான் இந்த அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் நல்லா இருக்கும். என்னுடைய கிரக திசை வந்தால் இன்னும் மேலும் மேலும் அந்த ஜாதகருக்கு அருமையான நல்ல வளங்களை கொடுப்பேன். எனக்கு நட்பு வீடு என்று சொன்னால் கும்பம், மகரம், மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம். எனக்கு பகை வீடு என்று சொன்னால் கடகம், சிம்மம் பகை வீடாக வருகிறார். ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் எனக்கு முழுமையான சுதந்திரமான நல்ல பண்புகளை அந்த ஜாதகருக்கு கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.